सुमुखश्च एकदन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटः विघ्नराजो विनायकः धूमकेतुर्गणाध्यक्षः बालचन्द्रो गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः हेरम्बस्कन्दपूर्वजः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् जय जय ஜெகதம்ப சிவே ஜெய ஜெய காமாட்சி. கோவிந்த தாமோதர சுவாமிகளுடைய ஜெயந்தியான இன்னைக்கு நம்ம ஆச்சாரியாளுடைய சிவானந்த லஹரியை பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். இதுல 100 ஸ்லோகங்கள் கொண்டது. நாம அதுல சில ஸ்லோகங்கள் மட்டும் எடுத்துட்டு எப்படி பக்தி பண்ணினால் முக்தியையே அடைந்து விடலாம் என்கிற மாதிரி ஸ்லோகங்களை மட்டும் பார்த்து அதுக்கு சுவாமிகள் கோவிந்த தாமோதர சுவாமிகள் எப்படி ஒரு உதாரணமாக திகழ்ந்தார் என்பதையும் சேர்த்தே பார்க்க போறோம். ஆச்சாரியாள் நம்முடைய பகவத் பாதர்கள் ஜீவனும் பிரம்மனும் ஒன்றே என்ற அத்வைத்தத்தை நிலைநாட்டினார். இதுதான் ஒரு ஜீவன் அடைய வேண்டிய ஹையஸ்ட் கோல். ஆனா அவருடைய பெரும் கருணை என்னன்னா, இதை எல்லாருக்கும் உடனடி அனுஷ்டானமாக வைக்காம எல்லாருக்கும் கர்மா, பக்தி, ஞானம் என்று படிகள் போட்டு கொடுத்தார். கர்மாவுல சத்கர்மாக்களை எல்லாம் பண்ணி அதுல பலன்ல ஆசை இல்லாம பலனை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினால் நம்மளுடைய சித்தம் சுத்தியாகும். சுத்தமான சித்தத்துல பகவானை கொண்டு வந்து நிறுத்தி பக்தி பண்ண முடியும் என்று ஆச்சாரியாள் சொல்லியிருக்கார். அப்படி அந்த பக்தியே வசந்து நீ வேற இல்ல நான் வேற இல்ல என்று அவனோடவே ஐக்கியமாகி விடுகிற ஞானத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று படிகள் போட்டு கொடுத்தார். ஆச்சாரியாள் பக்திக்கு நிறைய பண்ணியிருக்கார். அதுல ஸ்தோத்திரங்கள் ஒரு தெய்வம் பாக்கி இல்லாம எல்லா தெய்வங்கள் மேலயும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். எந்த தெய்வம் மேல ஸ்தோத்திரம் பண்ணினாலும் இவர்தான் பரதெய்வம், இவருக்கு மேல வேற தெய்வம் எனக்கு தெரியலப்பா என்றே அவர் சொல்வார். அப்படி சிவபரமா அவர் பண்ணின ஸ்தோத்திரங்கள்ல முதல் ஸ்தானம் வகிப்பது சிவானந்த லஹரி. சிவ ஆனந்தமே லஹரியாக ஒரு பிரவாகமாக அலை அலையாக பொங்குகிறது. ஆச்சாரியாளுடைய பக்தி அனுபவமும் ஆனந்த அலையாக பொங்குகிறது. இதுல சிவபெருமானுடைய திருவிளையாடல்களான லீலா ஆனந்தமும் நிறைஞ்சிருக்கு, பரபிரமமான அந்த சிவத்தினுடைய ஆத்ம ஆனந்தமும் நிறைஞ்சிருக்கு. ரெண்டும் சேர்ந்தது சிவானந்த லஹரி. இதுதான் ஹையஸ்ட் ஆனந்தம். நமக்கு ஆனா சின்ன சின்ன ஆனந்தங்கள் எல்லாம் தான் தெரியறது. அந்த ஆனந்தங்களும் பார்த்தா சாஸ்வதமா இருக்கிறது இல்ல. சில டைம் இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுல நமக்கு ஒரு விரக்தி வந்துடுறது. என்னத்தை பண்ணி என்னத்தை கண்டேன் என்கிற விரக்தி. அந்த மாதிரி சமயங்கள்ல பகவான் ஒரு குருவை நமக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். ஒன்று தானே குருவாக அவதாரம் எடுத்துட்டு வர்றார், இல்லைன்னா தன்னுடைய தூதர்களை குருவாக அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படிப்பட்ட குருமார்கள் தான் மகா பெரியவா, கோவிந்த தாமோதர சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம். அவர்கள் நமக்கு வழி காமிக்கிறார். எப்படி வழி காமிக்கிறார்னா, தாங்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையே வாழ்ந்து இப்படிதான் வாழணும் என்று நமக்கு வழி காமிக்கிறார். அப்படி கோவிந்த தாமோதர சுவாமிகள் பார்த்தா சதா ஆனந்தத்திலே தழைச்சிருந்தார். அவர் வெளியில எத்தனை காரியங்கள் பண்ணி கொண்டு இருந்த மாதிரி நமக்கு தோன்றினாலும், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்ச மாதிரி நமக்கு தோன்றினாலும் உள்ளுக்குள்ள சதா ஆனந்தத்திலே தெளிச்சிருந்தார். அவருடைய போட்டோ, அவருடைய நாராயணிய பட்டணம் இதெல்லாம் கேட்டாலே போதும், அவர் அப்படியே அந்த ஆனந்தத்திலே மூழ்கி இருப்பார் என்று நமக்கு தெரியும். அது என்ன ஆனந்தம் என்று ஆச்சாரியால் சிவானந்த லஹரியுடைய முதல் ஸ்தோத்திரத்திலேயே சொல்றார். எடுத்த எடுப்பிலேயே ரொம்ப மங்களகரமா ஆரம்பிக்கிறார். அம்பாளையும் சிவபெருமானையும் சேர்த்து நமஸ்காரம் பண்றார். ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. இத ஒரு முதல் பவுண்டேஷனாக போடுறார். முதல் ஸ்லோகம், கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜ தபஃபலாபியாம் பக்தேஷு பிரகடித ஃபலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம் நதிரியம். கலாபியாம் என்று ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேருமே கலைகளின் வடிவமாக இருக்கா. ஆயக்கலைகள் 64 என்று சொல்வது உண்டல்லவா, அப்படி கலைகளின் வடிவமாக ரெண்டு பேருமே இருக்கா. சூடாலங்கிருத சசிகலாபியாம், ரெண்டு பேருமே தங்களுடைய சிரசுல சந்திரனை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுக்கு சாரு சந்திர கலாதரா என்றே ஒரு நாமா, சிவபெருமானை சந்திரசேகரன், சந்திரமௌழி என்றெல்லாம் இதனால்தான் கூப்பிடுறோம். சிவபெருமானுடைய சிரசுல சந்திரன் இருக்க பார்க்கும்போது அவருடைய மன்னிக்கிற குணம், ஈஸியா அவர் ரொம்ப பிரீத்தி அடையிற குணம் தெரியறது நமக்கு. சந்திரன் தக்ஷனுடைய 27 புத்திரிகளை கல்யாணம் பண்ணிட்டு ரோஹிணி கிட்ட மட்டும் பிரியமா இருந்த போது தக்ஷன் நீ தேஞ்சு போன்னு சபிச்சிடுறார்.
அப்போ அந்த தேஞ்சு மாஞ்சு போன சந்திரனானவன் நேரா சிவபெருமான் காலடியில போய் விழுந்த உடனே அவர் ஆசுதோஷி இல்லையா, அவரை மன்னிச்சு அவனுடைய தோஷங்களை எல்லாம் மன்னிச்சு தன்னுடைய தலையில 3ஆம் பிறை சந்திரனாக அணிந்து கொள்கிறார். இருந்தாலும் அவனுடைய குற்றம் அவனுக்கு ஞாபகம் இருக்கணும் என்று நீ வளர்ந்தும் தேய்ந்தும் இருப்ப என்றும் அனுகிரகம் பண்றார். அப்படி அவருடைய மன்னிக்கிற குணம். நிஜ தப பலாபியாம், ஒருத்தர் பண்ணின தபசின் பலனாக இன்னொருத்தர் கிடைச்சிருக்கா. பார்வதி பண்ணின தபசின் பலனாக பரமேஸ்வரன் கிடைச்சிருக்கார். பரமேஸ்வரன் பண்ணின தபசின் பலனாக பார்வதி கிடைச்சிருக்கா. நிஜ தப பலாபியாம் நிஜ தப பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம், பக்தர்கள் பண்ணுகிற பக்தியை மெச்சு அவர்களுக்கு பலன்களை கொடுத்து பிரகாசப்படுத்துகிறார்கள். சிவாபியாம், 2 பேருமே மங்கள வடிவமானவர்கள். சிவம் என்றாலே மங்களம் என்றுதான் அர்த்தம். அவர்கள் மங்களமாக இருப்பதோட 3 உலகங்களுக்கும் மங்களங்களை வாரி வாரி கொடுக்கிறார்களாம். அஸ்தோக திரிபுவன சிவாபியாம், அம்பாள் தாக்ஷாயினியாக தக்ஷனுடைய யாகத்துக்கு போன போது அந்த தக்ஷனானவன் சிவபெருமானை அவதூறாக பேசுறான். அப்போ அம்பாள் 2 ஸ்லோகம் சொல்ற மாதிரி பாகவதத்துல வருது. அதுல அம்பாள் சொல்றா, எந்த 2 அக்ஷர நாமாவானது, அதாவது சிவா என்கிற நாமத்தை மனிதர்களால சொல்லப்பட்டா ரொம்ப நியமமா சொல்லணுமா, மடியோட சொல்லணுமா, நமக எல்லாம் போட்டு சொல்லணுமா, தேவையே இல்லை. அகஸ்மாத்தாக போற போக்குல ஒரு வார்த்தைக்கு நடுப்புறம் வந்துட்டா கூட போதுமாம். அரிசி வாங்கலையோன்னு சொல்லும் போது அரிசிவா என்கிட்ட வரது இல்லையா, அப்படி சொல்லிட்டா கூட போதுமாம். அகம் ஆசுகந்தி, அந்த பாவங்களை எல்லாம் உடனே போக்கி விடுகிறதே, அழித்து விடுகிறதே. அப்படி இருக்க நீ சிவனுக்கு இதரனாக சிவேதரனாக இருக்கியே என்று அம்பாள் திட்டுறா. அப்படி பாவங்கள் எல்லாம் தொலைஞ்செடுத்துனா அப்போ மங்களத்துக்கு என்ன குறைச்சல்? அப்படி மங்களங்களை கொடுக்கிறார்கள். ஹிருதி புனர் பவாபியாம், நம்மளுடைய மனசுல ஹிருதயத்துல புதுசு புதுசாக தோன்றக்கூடியவர்கள். இப்போ ஜீவ ஜட பொருட்கள் எல்லாமே சுவாமி தானா, அப்போ நம்மளுடைய எண்ணங்களும் சுவாமி தானே. அப்படி எண்ணங்கள்ல புதுசு புதுசாக தோன்றக்கூடியவர்கள். ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம், 2 பேருமே தாங்கள் பிரம்மம் என்று தெரிஞ்சு கொண்டதுல அதனால ஸ்புரிக்கிற ஆனந்தத்துல அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுக்கு ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிகி என்றே ஒரு நாமா. அம்பாள் சதா ஆத்ம ஆனந்தத்திலே தழைச்சென்றிருக்காளாம். அது எப்பேற்பட்ட ஆனந்தம் என்றால், பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் அனுபவிக்கிற ஆனந்தம் இவளுடைய ஆனந்தத்துக்கு முன்னாடி ஒரு துளி கூட காணாதாம், ஒரு லவலேஷம் கூட காணாதாம். அப்பேற்பட்ட ஆத்ம ஆனந்தத்துல இருந்துட்டு இருக்கா. அம்பாளுடைய ஆத்மா சிவபெருமான், அவர் எல்லாருடைய ஆத்மாவாகவும் இருக்கார். சிவசங்கர சர்வாத்மன் ஸ்ரீமாதா ஜெகதம்பிகை. இப்படி இந்த ஆத்ம ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை தான் மகான்கள் எல்லாம், சுவாமிகள் போன்ற மகான்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட பார்வதி பரமேஸ்வராளுக்கு என்னுடைய நமஸ்காரம் உரித்ததாகட்டும் என்று சொல்கிறார். இங்க கலாபியான்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. கலா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் வளருதல் என்ற ஒரு அர்த்தம். எதுல வளரணும் என்றால் பக்தியில வளரணும். பக்தியில வளர்ந்து வளர்ந்து நான் எனது என்ற அகங்கார மமகாரத்தை எல்லாம் அவர் காலடியில போட்டுட்டு சரணாகதி பண்ணிட்டோம்னா அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு பலன்களை கொடுத்து பிரகாசப்படுத்துகிறார்கள். என்ன பலன் என்றால் மங்களங்களை வாரி வாரி கொடுக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கிற அந்த ஆனந்த அனுபவத்தையே நமக்கும் கொடுத்து விடுகிறார்கள். அதாவது பக்தி பண்ணினால் அதற்கு பலனாக முக்தியையே கொடுத்து விடுகிறார்கள் என்று முதல் ஸ்லோகத்திலேயே சூசகமாக ஆச்சாரியால் தெரிவிக்கிறார். கோவிந்த தாமோதர சுவாமிகள் சதா சர்வ காலமும் இந்த ராமாயணம் பாகவதம் இதேதான் படிச்சுட்டு இருந்தார். அதுவும் ஸ்தோத்திரங்கள் படிப்பார். கூடவே இந்த சரித்திரங்கள், திவ்ய சரித்திரங்களை திரும்ப திரும்ப நவாகமாக சப்தாகமாக பண்ணிக்கொண்டே இருந்தார். ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் வரும், சமுத்திரமேவ ரத்னாடியம் சர்வஸ்ருதி மனோகரம். ராமாயண கதை சமுத்திர மாதிரி ரத்னங்களே நிறைந்திருக்கு, காதுகளுக்கு இனிமையாக இருப்பது என்று. அப்படி சுவாமிகள் இந்த ரத்னங்களை தான் எடுத்து 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 அனுபவிச்சது மட்டும் இல்லாம எல்லோருடைய காதுகளுக்கும் இனிமையாக கொடுத்து கொண்டிருந்தார். சரி, எதுக்காக இந்த ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கணும்? இப்ப 10 வருஷம் முன்னாடி அதே ராமாயண பாகவதம் தான், இன்னைக்கும் அதேதான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனாலும் அதே தானே வரப்போறது. கதை ஒண்ணும் மாற போறது இல்லையே. எதுக்காக இதையே படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆச்சாரியா 2வது ஸ்லோகத்துல பதில் சொல்றார். கலந்தி சம்போ சரித்த சரித்தக என்கிற ஸ்லோகத்துல சொல்றார், சிவபெருமானுடைய சரித்தம் என்கிற நதியானது சிவானந்த லகரியாக பொங்குகிறது, பாய்கிறது. பொதுவா நதி பிரவாகமாக ஓடும் போது நடுவுல சின்ன சின்ன கற்கள் பாறைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் தூள் தூள் ஆக்கிண்டு அந்த தூசுகளை எல்லாம் அலம்பிக்கொண்டே போகும் அல்லவா.
அப்படி இந்த சிவச்சரித்தமானது நம்முடைய பாவங்கள் என்கிற தூசுகளை எல்லாம் அலம்பிக் கொண்டே போகிறதாம். அப்புறம் இந்த சம்சாரத்துல நம்ம முத்துப்பட்டு இருக்கோமே, அந்த சம்சாரத்தினால ஏற்படுகிற தாபங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி விடுகிறதாம். அப்படிப்பட்ட இந்த சிவச்சரித்தமானது என்னுடைய புத்தி என்கிற வாய்க்கால் வழியாக பாய்ந்து என்று சொல்கிறார். இந்த புத்தி தான் இங்கேயும் அங்கேயும் கவடு விட்டு கொண்டு பாய்ந்து கொண்டே இருக்கும். அது நல்லதுல மட்டும் போகாது, கெட்டதுலயும் பிரவர்த்திக்கும். அப்போ இந்த சிவச்சரித்தமானது திரும்ப திரும்ப நம்ம படிச்சு படிச்சு கேட்டு கேட்டு இருக்கும்போது இந்த புத்தியை சேனலைஸ் பண்றது, சேனலைஸ் பண்ணி நல்ல வழிகள்லயே நம்மள திருப்புறது, பக்தியில சுவாமி விஷயங்கள்லயே திருப்புறது. அப்படி இந்த சிவச்சரித்தமானது என்னுடைய சித்தம் என்கிற மடுவில் தங்கி வெற்றியோடு விளங்கட்டும் என்று சொல்கிறார். நதியானது கடல்ல கலந்துட்டா பிரயோஜனம் இருக்காது. இதுவே சில டைம் ஏரியில போய் தங்கும் இல்லையா, அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனால பிரயோஜனம் கிடைக்கும். அப்படி நம்மளுடைய சித்தம் என்கிற சித்தத்துல தங்கிட்டா அது என்ன பண்றது, நம்மளுடைய சித்தத்தை சுத்தி ஆக்குறது. சித்தம் சுத்தியான பகவானை கொண்டு நிறுத்த முடியும், பகவானை பக்தி பண்ண முடியும். அதுவே சிவ ஆனந்தத்துல மோட்சத்திலேயே கொண்டு போய் சேர்த்து விடும். ஆக நம்ம இப்படிப்பட்ட திவ்ய சரித்திரங்களை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருந்தால் நம்மளுடைய பாவம் தொலைகிறது, சம்சாரத்தினால ஏற்படுகிற தாபங்களை நிவர்த்தி பண்ணுகிறது, சித்தம் சுத்தியாகி பக்தி பண்ண முடிகிறது, மோட்சத்தையே கொடுத்து விடுகிறது. இதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும், கேட்கணும். 3வது ஸ்லோகத்துல ஆச்சாரியால் யாரை குறித்த ஸ்லோகம் என்று சொல்கிறார். அதாவது சிவபெருமானை குறித்த ஸ்லோகம் அல்லவா, அவர் எப்பேற்பட்டவர், என்ன ரூபம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். திரையி வேத்தியம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகம் 3 வேதங்களால அறியப்படுபவர் என்று ஆரம்பிச்சு அவர் மனசுக்கு ரொம்ப இனிமையானவர், முக்கணனாக இருக்கார், ஜட்டாதாரியாக இருக்கார், சர்ப்பங்களை அணிகலனாக அணிஞ்சிட்டு இருக்கார், மானை வச்சுட்டு இருக்கார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே என்னுடைய மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. அதுல இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலே கோவிந்த தாமோதர சுவாமிகள் கருணா கட்டாட்சம் எல்லார்கிட்டையும், அந்த மாதிரி அந்த மகான்களுக்கு எல்லாம் அந்த சுவாமியோட அப்படியே குணமும் அப்படியே சேர்ந்து வந்துடுறது அப்படின்னு தெரியறது. என்னுடைய மனசுக்கு ரொம்ப அன்பாக இருக்கிறவர், மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த அம்பாளோடு கூடின சிவபெருமானை, பரபிரமமான சாந்தமான சிவத்தை நான் பஜிக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார். பொதுவா பஜனை என்று போனா நம்ம ஒரு வினயத்தோட அடக்கத்தோட தான் போகணும். அது சுவாமி கிட்ட மட்டும் இல்ல, குரு கிட்டையும் இதே மாதிரிதான். ஆச்சாரியாள் வினயஸ்வரூபம். அதனால அவர் எந்த ஸ்லோகம் எடுத்திருந்தாலும் எந்த ஸ்தோத்திரம் எடுத்திருந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது என்றுதான் ஆரம்பிப்பார். அப்படி இதுலயும் சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல, ஸ்மிருதோ சாஸ்திரே வைத்தியே என்கிற ஸ்லோகத்துல சொல்றார், ஹே பரமேஸ்வரா, நீயும் சர்வஜராக இருக்க, ஆனா எனக்கு ஸ்மிருதி தெரியாது, ஷட்சாஸ்திரம் தெரியாது, கணித சாஸ்திரமோ புராணமோ மந்திரமோ நாட்டியமோ கவிதையோ இப்படி எதுவுமே தெரியாம இருக்கேன். யார் சொல்றா? ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் என்று நாம நமஸ்காரம் பண்ணுகிற ஆதிசங்கர பகவத் பாதர்கள் சொல்றார், எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நான் பசுவா இருந்துட்டு இருக்கேன், மாடா இருந்துட்டு இருக்கேன், நீயும் என்னை ஆளுகிற பசுபதியாக இருக்க என்று சொல்றார். அப்படிப்பட்ட நீ எனக்கு கருணை கூர்ந்து என்னை ரட்சிக்கணும் என்று வினயத்தோடு ஆரம்பிக்கிறார். மகான்களுக்கு ஸ்வபாவமாவே இந்த வினயஸ்வரூபம் எல்லாருக்கும் இருக்கு. மகாபெரியவாளுடைய தெய்வத்தின் குரல் பார்த்தா அவருடைய வினயம் அப்படியே எல்லா இடத்துலயும் பளிரிடும். அவர் ஆதி ஆச்சாரியால சொல்லும் போது அவர் யானை மாதிரி காரியம் பண்ணினார்னா நாங்கெல்லாம் கொசு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ்வளவு வினயத்தோட சொல்வார். கோவிந்த தாமோதர சுவாமிகள் அவருடைய வினயத்துக்கு கேட்கவே வேண்டாம். அவர் பாகவத சக்தாகம் எத்தனையோ பண்ணிருக்காரு இல்லையா மகாபெரிவா முன்னாடி அந்த கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி. அப்போ ஒவ்வொரு தடவை போகும்போதும் இந்த தோட்டகாஷ்டத்துக்கு கடைசி ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணி கொண்டேதான் ஆரம்பிப்பார். விதிதானமயாம் விஷதைக்க கலா நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரு திருத்தமேவ விதேகி கிருபாம் சகஜாம் பவசங்கர தேசிகமே சரணம் என்று நமஸ்காரம் பண்ணி கொண்டேதான் ஆரம்பிப்பார். அவர் சொல்றார், எனக்கு சாஸ்திரம் தெரியாது, ஒரு கலைகள் இப்படி எதுவுமே தெரியாது, அதனால அறிவினாலையும் என்னால பிரீத்தி பண்ண முடியல, என்கிட்ட ஒரு காசும் இல்ல பணமும் இல்ல, செல்லா காசா இருந்துட்டு இருக்கேன், அதனால திரவியத்தாலையும் பிரீத்தி பண்ண முடியல. ஆனா உங்ககிட்ட கிருபை என்பது ரொம்ப சகஜமா இருக்கு, பை நேச்சர் நீங்க கிருபா சமுத்திரமாக இருக்கு, அதனால இந்த கிருபையை உடனுக்குடன் கொடுத்து என்னை ரட்சிக்கணும், ஹே சங்கர குரு நீங்களே எனக்கு அடைக்கலம் என்று நமஸ்காரம் பண்ணி கொண்டு ஆரம்பிப்பார். இவர் இப்படி வினயத்தோட ஆரம்பிக்கிறார்னா மகாபெரிவார் இவரை பாகவதர் என்று சொன்னார் இல்லையா, சுகஸ்வரூபமாக உட்காத்தி வச்சு மகாபெரிவா அப்படி பார்த்துட்டார்.
கூடவே ஒரு 7 நாட்களுக்கு பரீட்சித்து என்பவரை உட்காந்து வைப்பா. அந்த பரீட்சித்துக்கு ரொம்ப சாஸ்திரஞர், ரொம்ப வித்வானாக இருப்பார். அவர் இவருடைய பிரவச்சனம் பாராயணம் எல்லாம் கேட்டுட்டு, நீங்க எங்க சாஸ்திரம் படிச்சு, என்ன யாருகிட்ட படிச்சேன்னு கேட்கும்போது, நான் சாஸ்திரம் இப்படி எல்லாம் கத்துக்கிட்டது இல்ல அப்படின்னு சுவாமிகள் சொல்லியிருக்காரு. உடனே உடனே இவர் வந்து ஆஹ் ஆஹ் சாஸ்திர இந்த இது சவுண்ட் கேக்குது. எனக்கு இந்த சாஸ்திரம் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னோன்னே டைரக்டா அந்த பரீட்சித்தானவர் மகாபெரிவா கிட்ட போயிட்டாரு. போய் சொல்றார், இவர் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, இவருக்கோ இவர் எல்லா இடத்துலயும் இருந்தும் கோட் பண்றார், மேற்கோள் காமிக்கிறார், இவர் பொய் சொல்றார் அப்படின்னு சொன்னார். உடனே மகாபெரிவா சொன்னா, அவர் பொய் சொல்லலப்பா, அவர் நிஜமாவே சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக சாஸ்திரம் எல்லாம் படிச்சு அவருக்கு இது பண்றதுக்கு டைம் இருக்குல்ல, அதனால வேலைக்கும் போக வேண்டி இருந்தது. அதனால ஆனா ஒரு விஷயம் வந்து உபநிஷத்துல சொல்லியிருக்க, என்ன சொல்லியிருக்குன்னா, யார் ஒருத்தர் பகவான் மேல ஈஸ்வரன் கிட்ட உத்தமமான பக்திய வச்சு அதற்கு சமமான பக்தியை குருவுகிட்டையும் வச்சிருக்காளோ, அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு ரகசியார்த்தங்கள் தத்வார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கு. இவருக்கு இந்த பாகவதற்கு குருவாயூரப்பன் வேற இல்ல, நான் வேற இல்ல, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பக்தி பண்றதுனால்தான் அவருக்கு எல்லா ரகசியார்த்தங்களும் பிரகாசிக்கிறது, உள்ளுக்குள்ள ஸ்புரிக்கிறது என்று சொன்னாராம். அந்த ஸ்லோகத்துல பார்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹா என்று வரும். மகாத்மனக என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆத்ம ஞானமே சித்திக்கும். ஆக இவர் வந்து இப்படி பண்ணினதுனால்தான் அவருக்கு கடைசியில மோட்சமே கிடைச்சது சுவாமிகளுக்கு. அடுத்த ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியால் சொல்றார், இந்த தத்துவம் நியாயம் என்று இதுல மட்டுமே போயிட்டு இருக்கா இல்லையா, அவளை பார்த்து ஒரு உபதேசமா சொல்றார். ஏன்பா, ரொம்ப நீ ரொம்ப புத்தியுள்ள சமத்து குழந்தையா இருக்கே, ஹே சுதீஹி என்று கூப்பிட்டு சொல்றார், நீ எதுக்குப்பா உன்னுடைய தொண்டைக்கு இவ்வளவு வீணா உபதிரம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க, இந்த மாதிரி வாதம் விவாதம் எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா இது எங்கேயாவது யமனை தடுத்து நிறுத்துமா, அதுக்கு பதிலா சம்புவனுடைய பாதக்கமலங்களை போய் பற்று, பஜனை பண்ணு, பரம சௌக்கியமா இருப்ப, பரம சௌக்கியம் ரஜசுதீஹி என்று அந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்படி கோவிந்த தாமோதர சுவாமிகள் தன்கிட்ட வர்ற சிஷ்யர்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி நாமங்கள், ஸ்தோத்திரங்கள், பாராயணங்கள் இதையே அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். தானும் ஃபாலோ பண்ணிட்டு இது மட்டுமே நமக்கு வந்து உய்வு கொடுக்கும், அது மோட்சத்துக்கே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அவருக்கு நல்லா புரிஞ்சுட்டு இதை சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தது, சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரிஞ்ச் கரணே. அப்பா யமன் ஒரு க்ஷணம் கூட விடாம உன்னை நோக்கி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கான், நெருங்கி வந்துட்டே இருக்கான். இந்த மாதிரி இந்த கிராமரோ பிலாசபியோ இது எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுமா, அதுக்கு பதிலா நீ வந்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ என்றே அவர் சொல்லியிருந்தார். அதனால இவரும் அதையே சொல்லிட்டு இருந்தார். இவர்கிட்ட சில பேர் தர்க்கம் எல்லாம் பண்றதுக்காக வருவா. அவர் வந்து அந்த தர்க்கத்துக்கே போக மாட்டார். அவர் வந்து அவர்கிட்ட, நீங்க ஏன் வந்து வால்மீகி ராமாயணம் போது உத்தரகாண்டம் படிக்காம டைரக்டா திரும்ப பட்டாபிஷேகம் முடிஞ்சோடனே எதுக்காக பாலகாண்டம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கேட்பா. அதுக்கு இவரெல்லாம் வந்து அந்த தர்க்கம் எல்லாம் போக மாட்டாங்கன்னா, அந்த தர்க்கம் எல்லாம் பண்ணினா தொண்டைக்கு உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, எங்க அப்பா இப்படி பண்ணினா இருப்பா, அதனால நானும் இதையே ஃபாலோ பண்றேன் என்று அவர் விட்டுடுவார். அப்படி அந்த நேரத்துல நம்ம ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் படிக்கலாமே என்பதுதான் அவருடைய எய்மா இருந்தது. அப்படி அவர் வந்து சொல்லிட்டு இருந்ததோட எல்லாருக்கும் இதையே சொல்லி கொண்டிருந்தார். கோவிந்த கோவிந்த ஹரே முராரே, கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணி, கோவிந்த தாமோதர மாதவேதி என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். அடுத்த ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியால் நம்முடைய மனசு இந்திரியங்களை எப்படி பகவான் எப்படி வந்து உபயோகப்படுத்தணும் அத பரமேஸ்வரன் கிட்ட ஒரு பிரார்த்தனையாகவே கேட்கிறார். மனஸ்தே பாதாப்ஜே நிவசத்து என்கிற ஸ்லோகத்துல சொல்றார், என்னுடைய மனசானது உன்னுடைய பாத தாமரைகள்லயே நிலைச்சிருக்கட்டும், என்னுடைய புத்தியானது உங்களை தியானிக்கிறதுலயும், என்னுடைய கைகள் உங்களை அர்ச்சனை பண்ணுவதிலையும், என்னுடைய காதுகள் உங்களுடைய கதைகளையே கேட்பதிலையும், என்னுடைய கண்கள் உங்களுடைய மூர்த்தியையே பார்க்கறதுலயும், என்னுடைய வாக்கானது உங்களையே ஸ்தோத்திரிக்கிறதுலயும் இப்படி இருந்துட்டா மற்ற கிரந்தங்களால எனக்கு ஆக போறது என்ன என்று சொல்கிறார். இப்போ ஒருத்தருக்கு இதே சித்திச்சிடுதுன்னா, மனசு இந்திரியங்கள் எல்லாம் பகவான் புறமா திரும்பி எடுத்துனா, அப்ப அஜ்ஞானம் போயிடுறது, ஞானம் வந்துடுது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மற்ற கிரந்தங்கள் எல்லாம் எதுக்கு படிக்கணும், தேவையே இல்லையா, ஏன்னா அடைய வேண்டிய ஹையஸ்ட் கோல் அடைஞ்சாச்சு, அப்போ இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்கிறார். மூக்க பஞ்சத்திலும் ஒரு ஸ்லோகம் வரும், இதே மாதிரி சொல்வார் மூக்கர்.
கிம்பா பலத்தி மமான்யைகி பிம்பாதர சும்பி மந்தஹாசமுகி சம்பாதகரி தமசாம் அம்பா ஜாகர்த்தி மனசு காமாட்சி என்று சொல்கிறார். அம்பா காமாட்சி, உன்னுடைய அஜ்ஞானத்தை போக்குகிற உன்னுடைய மந்தஸ்மித்தமானது என்னுடைய மனசுலயே தங்கி இருக்கு, மற்றவைகளால எனக்கு ஆக போறது என்ன என்று சொல்கிறார். அப்பர் பெருமானும் திரு அங்க மாலை என்று தலை முதல் எல்லா அங்கங்களையும் பகவான் புறமா திருப்பணும், தலையே நீ வணங்கா என்று ஆரம்பிச்சு பாடுறார். இன்னொரு சமயத்துல ஜெயின மத ராஜா அவரை கடல்ல கல் தூண்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டுடுறான் அவன். அப்போ இவர் நமசிவாய பதிகத்தை பாடி, என்னுடைய மனசானது உங்களுடைய ஒளிவிடுகின்ற பாத தாமரையிலே நிலைச்சிருக்கு ஹே பரமேஸ்வரா, என்னுடைய கைகளோ தொழுது கொண்டு இருக்கு, வாக்கோ நமசிவாயத்தை சொல்லி கொண்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று பாடுகிறார். அப்படி பாடின உடனே அந்த கல் தூணே தெப்பமாக மாறி அவரை கரையேற்றியது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அர்த்தம் சொல்லுவா. இரு வினைகள் என்கிற கல் தூண்ல நாம பிறக்கும் போதே இந்த நல்வினை தீவினை இதோடதான் நம்ம பிறக்கிறோம். அப்புறம் மும்மலங்கள் என்கிற கயிறுகளால, ஆணவம் கண்மம் மாயை என்கிற கயிறுகளால கட்டி என்ன சம்சார கடலையே தூக்கி போட்டுட்டாலும் இந்த நமசிவாய நாமம், நான் இந்த என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் மனசு எல்லாத்தையும் உண்மையிலேயே வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேனே, நமசிவாய நாமமே சம்சார சாகரத்தை தாண்டுவுக்குமே இந்த கல் தூண் என்ன மாத்திரம் என்று அவர் சொல்வார். கோவிந்த தாமோதர சுவாமிகள் இப்படிதான் அவர் பூஜை பண்றதெல்லாம் பார்க்கணும். குருவாயூரப்பன் பூஜை பண்றது அவ்வளவு ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் இல்லையா, நம்மளுடைய மனசெல்லாம் அதுக்கு அடியெல்லாம் படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ற மாதிரி அவ்வளவு அருமையா தன்னுடைய மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் அதுலயே செலுத்தி பூஜை பண்ணுவார். அந்த ஸ்நானம் பண்றதாகட்டும், அலங்காரம் எல்லாம் இப்படி பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் நாராயணிய பட்டணமோ இல்ல பாகவத பட்டணமோ ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணுவார். என்னன்னா, திவ்ய தேச தியானம் என்று ஒன்று பண்றார். அதாவது மனசாலேயே இருந்த இடத்துல இருந்தே குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிடுவார். அங்க போய் அங்க இருக்கிற நாராயண சரஸ்ல புரோக்ஷனம் பண்ணிட்டு கை காலம் எல்லாம் அலம்பிண்டு அங்க இருக்கிற பகவதி அம்மனை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்தே மம்மியூர் சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணுவார். கொடிமரத்துக்கு கிட்ட வருவார், அங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார், உள்ளுக்குள்ள போவார், நாராயண பட்டத்திரி உட்கார்ந்த இடத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவார், எதிரில கண்குளிர குருவாயூரப்பனை பார்த்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுவார், உள்ளுக்குள்ள பரிவார தேவதைகள் எல்லாரையும் பார்த்துட்டு திரும்ப இங்க அந்த தங்க கருடனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார். அப்படி அவர் மனசாலேயே அந்த க்ஷேத்திரம் முழுக்க நமஸ்காரம் பண்ணிட்டே வருவார். அப்படி மனசால இந்திரியங்களை எல்லாம் பகவான் புறமா திருப்பணும், இது ரொம்பவே முக்கியம் என்று சொல்கிறார். சரி, இதனால என்ன பலன்கள் என்று ஆச்சாரியால் சில ஸ்லோகங்கள்ல சொல்றார். இப்படி ஒருத்தர் பண்ணி அதுலயே பரமானந்தத்துல இருந்துட்டாரானால் அவர்களுக்கு எந்த ஜென்மம் வாய்ச்சாலும் கவலை இருக்காதாம். அவர் மனுஷனா பிறந்தாலும் தேவனாக பிறந்தாலும் கொசுவாகவோ இல்ல ஒரு கிருமியாகவோ மரமாகவோ மாடாகவோ இப்படி எந்த ஜென்மா வாய்ச்சாலும் அவருக்கு கவலையே இருக்காதாம். நரத்துவம் தேவத்துவம் என்கிற ஸ்லோகத்துல சொல்றார். அதே மாதிரி ஒருத்தர் இப்படி தன்னுடைய மனத்தாமரையை பகவான் கிட்டயே வச்சுட்டா அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாருன்னா, பரமேஸ்வரன் இவர் என்னை சேர்ந்தவர் நினைக்கிறாராம். அப்படி நினைச்சு அவருடைய பவபாரத்தை இவர் சுமக்கிறாராம். விபீஷ்ண சரணாகதி போது வால்மீகி ராமாயணத்துல அவர் எல்லாரும் ஒரு ஒரு அபிப்பிராயம் சொல்றா விபீஷ்ண சரணாகதி பண்ணும்போது. அப்ப ராமர் தன்னுடைய தீர்மானமான அபிப்பிராயமா ஒன்று சொல்றார். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சசே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்து விரதம் மம என்று சொல்கிறார். ஒருத்தர் ஒரே ஒரு தடவை என்கிட்ட, ஹே ராமா, நான் உன்னை சேர்ந்தவன் என்று சொல்லி சரணாகதி பண்ணிட்டா அப்பேற்பட்டவருக்கு நான் என்னுடைய எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் காப்பாத்துவேன், இதை என்னுடைய விரதமாகவே வச்சிருக்கேன் என்றே சொல்றார். அப்படி அவர் இப்போ விபீஷணன் சரணாகதி பண்ணியாச்சு. அப்போ அவர் என்ன பண்றாரு, நான் உன்னை சேர்ந்தவன் ராமான்னு சரணாகதி பண்ண உடனே ராமர் என்ன நினைக்கிறார், விபீஷணன் என்னை சேர்ந்தவன் நினைக்கிறார். அவருடைய பவபாரத்தை இவர் சுமக்கிறார். எப்படின்னா, இங்க இருந்தே ராவணன் கிட்ட இருந்து அபயம் கொடுத்துட்டார், இங்க இருந்தே லங்கைக்கு ராஜாவா லக்ஷ்மணனை கொண்டு பட்டாபிஷேகமே பண்ணிட்டாரு. அப்போ அவருடைய பவபாரத்தை இவர் சுமந்தார் தானே, பரமேஸ்வரன் அதே தானே இங்க பண்றாருன்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் சொல்றார். இங்க அவருடைய தன்னை சேர்ந்தவராக நினைச்சு பவபாரத்தை சுமக்கிறாராம். அப்படி
அப்படி பண்ணும்போது இந்த கோவிந்த தாமோதர சுவாமிகளுக்கும் பார்த்தா அதேதான் நடந்தது. அவர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எத்தனை இது வந்தாலும் இவர் ஒண்ணுமே கவலையே பட மாட்டார். ஏன்னா இவருடைய மனசோ பகவானுடைய பாத தாமரைகள்லயே நிலைச்சிருக்கு. அப்போ பவபாரத்தை பகவான் சுமந்தார். ஏன்னா சுவாமிகளை தன்னை சேர்ந்தவனாக நினைச்சு பகவான் அவருடைய எல்லா பவபாரத்தையும் சுமந்தார். மகாபரிவா கூட சொன்னார் இல்லையா, நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், பகவான் இவரை காப்பாத்துறாரு இல்லையா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படி பகவான் அவரை காப்பாத்தினார். இப்படி சரி, இப்ப இதெல்லாம் இருக்கு நம்முடைய மனசு. இன்னொரு ஸ்லோகத்துல ஆச்சாரியால் சொல்றார், இப்படிப்பட்டவா அவ எங்க வசிச்சாலும் சரி, ஒருத்தனுடைய அந்த கரணமானது, அதாவது மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் பகவானுடைய பாத தாமரைகளே நிலைச்சுட்டா அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்றான்னா, அப்படி யார் பண்றாளோ அதுதான் யோகம். அப்படிப்பட்டவன் பரமயோகி பரமசுகி என்றே சொல்கிறார். சரி, இப்போ மனச பகவான் புறமா திருப்பணும், அதுதான் யோகம்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த நம்ம மனசு எப்படி இருக்கு? ஒரு க்ஷணமாவது நிக்கிறதா? இங்கேயும் அங்கேயும் தாவிண்டே இருக்கு. அப்படின்னா எப்படி நம்ம மனசை கட்டுறதுன்னா, அதுக்கும் ஆச்சாரியால் ஒரு வழி சொல்லி தரார். பக்தி என்கிற கயிறால கட்டி மனசை கட்டி போடு என்று பிரார்த்தனையாகவே கேட்கிறார். கபாலின் விக்ஷோ மே ஹிருதய கபிம் அத்தியந்த சபனம் திருடம் பக்தியா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ என்று சொல்கிறார். பக்தி முதல்ல நம்ம சரணாகதின்னு போறோம் பகவான் கிட்ட. அப்போ நம்ம அவர் எல்லாமே பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி பண்றோமா? பண்றதில்ல. திரௌபதி இப்படி கையை தூக்கின மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு நம்மளால முயற்சிகளை எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கோம். ஆனா சரி, நம்ம மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தா குரங்காட்டம் இருக்கு. சரி, இந்த குரங்கு தான் அம்மாவை கெட்டியா பிடிச்சுக்குமே அப்படின்னா, இந்த மனக்குரங்கு கெட்டியா பிடிச்சுக்க தெரியுதா? அதுவும் பிடிச்சுக்கிறது தெரியல, அத்தியந்த சபலமா இருக்கு, இங்கேயும் அங்கேயும் தாவிண்டே இருக்கு. அப்படி என்ன பண்றதுன்னா, அதுக்குதான் சொல்றார், ஹே பரமேஸ்வரா, நீயும் கபால கபரைய வச்சுட்டு பிக்ஷை எடுத்துட்டு இருக்க, அதுக்கு பதிலா உங்ககிட்ட ஒரு குரங்கு வந்துடுதுன்னா அந்த குரங்கு வச்சுட்டு குரங்காட்டி வித்தை காமிச்சு நீ சம்பாதிக்கலாம், உனக்கும் கௌரவமா இருக்கும், நீ இப்படி வரும்னா பிக்ஷை எடுக்கிறதுக்கு பதிலா. சரி, குரங்குக்கு எங்க போறது அப்படிங்கிறியா? என்னோட மனசேதான் குரங்காட்டம் இருக்கே பா, இதையே நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீ இந்த மனசை உன்னோட பக்தி என்கிற திடமான கயிறால கட்டி போடு, நீ பக்கத்திலேயே வச்சுக்கோ அப்படிங்கிறார். இப்போ அவர் பக்தி என்ற கயிறால கட்டிட்டா, இப்போ இந்த மனக்குரங்கு என்ன பண்ணும்? அவர் எவ்வளவு தூரம் ரிலீஸ் பண்றாரோ அவ்வளவு தூரம் மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்தியை ஜாஸ்தி பண்ண அவர் இருக்க அந்த மனசானது என்ன பண்ணும்? அந்த குரங்கானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவருடைய பகவானுடைய பாத தாமரையிலே நிலைச்சிடுமா? பகவானுடைய பாத தாமரையில மனசு நின்றுட்டா அதுதானே யோகம். அப்ப நம்ம வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பக்திய கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டின்றாலே போதும், அவர் வேற என்ன பண்ண வேண்டுமோ அதையே பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் சொல்றார். அந்த பக்தினா என்ன, அதனுடைய லட்சணங்கள் என்ன என்று ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததி என்கிற ஸ்லோகத்துல சொல்றார். 5 உதாரணங்களை சொல்றார். முதல் உதாரணம், ஏறு அழிஞ்சில் என்று ஒரு மரம் உண்டாம். அதுல இருக்கிற விதைகள் வெடித்து சிதறி கீழே விழும். அப்போ அந்த விதைகள் ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தியால கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த மரத்தோடையே போய் ஒட்டி கொண்டு விடுமாம். அப்படி பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த நாம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அவரோடையே போய் ஒட்டிக்கொள்ளணும் என்று சொல்கிறார். கோவிந்த தாமோதர சுவாமிகள் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பக்தி நிறைய உண்டு, ராமர் பக்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் எப்ப மகாபரிவா நீ பாகவதமே படிச்சுட்டு உங்க பெரியவாளா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதுவே பண்ணிட்டுன்னு சொன்ன உடனே அவர் வேலையை விட்டுட்டார். போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு பகவானை நோக்கியே திரும்ப ஆரம்பிச்சுட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக், ஃபுல்லா வேற வெளி விஷயங்கள் எதுவுமே இல்லை, பகவானை நோக்கிதான். 2வது உதாரணம், எப்படி ஒரு காந்த கல்லானது ஊசியை கவர்ந்து இழுக்கிறதோ என்று சொல்கிறார். இந்த ஊசிக்கும் பார்த்தா அந்த காந்தத்தினுடைய தன்மை வந்துடும், மற்ற ஊசிகளை எல்லாம் இதுவே கவர்ந்து இழுத்துடும், ஆகர்ஷிச்சிடும். அப்படி பகவானுடைய குணங்கள் சக்திகள் இதையெல்லாம் நாம நினைச்சு அந்த குணங்களும் நாம கைவரப்பெறணும் என்று சொல்கிறார். கோவிந்த தாமோதர சுவாமிகளோ சதா சர்வ காலமும் ராமாயணம் பாகவதம்னா படிச்சுட்டு இருந்தார் இல்லையா. ராமருடைய
அந்த 16 குணங்கள் எல்லாம் லிஸ்ட் போட்டிருக்குமே, அதையெல்லாம் ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு, அதே மாதிரி பாகவதத்துல உத்தம குணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அவர் அந்த குணக்கடலாகவே இருந்தார். அதனால்தான் யாராவது ஒருத்தர், ஒரு சிஷ்யர் வந்து ஒரு தடவை வந்துட்டா கூட போதும், அவளை திரும்ப திரும்ப தன்னை நோக்கி ஆகர்ஷிச்சார். அவர்கிட்ட வந்தாலே நமக்கு ஒரு சாந்தம் பிறந்துடும். அவருடைய கருணை கட்டாட்சம் எல்லாம் அந்த குணக்கடலா இருந்ததுனால அவருக்கு முன்னாடியே ஒரு சாந்தம் கிடைச்சிடும். நமக்கு நம்ம கஷ்டம்லாம் அங்கேயே போடுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வரும். அப்படி வந்து அவர் இருந்து கொண்டிருந்தார். மூன்றாவது உதாரணமாக ஆச்சாரியால் சொல்றது ஒரு பதிவிரதையினோட உதாரணம். ஒரு பதிவிரதையானவள் எப்படி தன்னுடைய மனோவா காரியம், அதாவது தன்னுடைய எண்ணங்கள், பேச்சு, செயல்கள் எல்லாமே பகவான அந்த பதியை சுற்றியே இருக்கோ அப்படி என்று சொல்கிறார். அப்படி நாமளும் அந்த பகவானை பத்தியே தான் பேசணும், அவரை பத்தியே தான் எண்ணணும், அவரை பத்தியே தான் காரியங்கள் எல்லாம் பண்ணணும், அவரை சுற்றியே தான் பண்ணணும் என்று இதன் மூலமாக சொல்கிறார். இதுல ஆச்சாரியால் அந்த பதிக்கு விபு என்று ஒரு டேர்ம் போட்டிருக்கார். விபுனா எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி என்று அர்த்தம். அப்படி பகவான் எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்காரு என்பதை நாம உணரணும். நமக்கு தியரட்டிக்கலா தெரியறது, ஆனா எல்லா சமயத்திலும் நம்ம உணர்றது இல்ல. ஆனா கோவிந்த தாமோதர சுவாமிகளோ பகவான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காருன்னு உணர்ந்ததோட மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் தன்னுடைய குருவான மகாபெரிவா எல்லா இடத்திலும் நிறைஞ்சவர் என்பதையே அவர் திடமாக நம்பினார். அவர் நிறைய பாகவத சப்தாங்கங்கள் மகாபெரிவா முன்னாடி பண்ணிருக்காரு இல்லையா? அப்படி ஒரு சமயம் மகாபெரிவா பன்றிபுரத்துல இருந்தார். அங்க அப்போ மடத்துல கூட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவா வந்து சொன்னா, நீங்க உங்களை மகாபெரியவா குருவாயூர்ல புது பெரியவா சாதுர்மாசியம் பண்ற இடத்துல போய் சப்தாகம் பண்ண சொன்னா அப்படின்னு சொன்னா. மடத்துல இருந்த மத்தவா எல்லாம் சொன்னா, நீங்க இவா சொன்னது அப்படியே நம்ப வேண்டாம், நீங்க டைரக்டா மகாபெரிவா கிட்டவே போய் கேளுங்கோ, அவர் உங்களை பன்றிபுரத்திலே பண்ண சொன்னாலும் சொன்னுவார் என்று சொன்னா. உடனே சுவாமிகள் சொன்னார், மகாபெரிவா மேல உண்மையான பக்தி இருக்கும்னா மகாபெரிவா நெருப்புல விழ சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே போய் நெருப்புல விழுந்துடணும். அதை விட்டுட்டு மகாபெரிவா கிட்ட போய் டைரக்டா போயிட்டு நீங்க என்ன நெருப்புல விழ சொன்னேலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு விழுறது இல்ல. அப்படி மகாபெரிவா கைங்கரியம் பண்றவர் ஒருத்தர் வந்து மகாபெரிவா சொன்னான்னு சொன்னா அவர் மகாபெரிவானே சொன்னதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். மகாபெரிவா சர்வஜர், இவர் சொன்னதும் அவருக்கு தெரியும். அதே மாதிரி அவர் சர்வ வியாபி, அவர் நான் குருவாயூர்ல போய் சப்தாகம் பண்ணினாலும் அங்க வந்தும் கேட்பார் என்று சொல்லி நம்பி அவர் வந்து குருவாயூருக்கு போயிட்டார். சப்தாகத்தை ஆரம்பிச்சார். 4வது நாள் கடும் ஜுரம், அவருக்கு 103 டிகிரி. அவரால் பாராயணமே பண்ண முடியல, கஷ்டப்பட்டு பாராயணத்தை முடிச்சார். அவர் முடிச்சிட்டு அன்னைக்கு வந்து மகாபெரிவா கிட்ட அங்கிருந்தே வேண்டிட்டார். பொதுவா இந்த சப்தாகம் டைம்ல தான் அவருடைய அம்மாவுடைய ஸ்ராதம் முன்னாடி நாள் சப்தமி அன்னைக்கு வரும். அப்போ இந்த ஸ்ராதம் நல்லபடியா பூர்த்தி ஆகணும், இந்த சப்தாகமும் நல்லபடியா நடக்கணுமேன்னு அவர் அங்கிருந்தே மகாபெரிவாளை வேண்டினார். இங்க மகாபெரிவா பன்றிபுரத்துல இருக்காரு இல்லையா, அவரை பாக்குறதுக்கு நாதன் கேஃபேஸ் ஓனர் விஸ்வநாத ஐயர் என்பவர் வந்திருந்தார். அவர் வந்த உடனே அவர்கிட்ட சொல்றார், இங்க குருவாயூர்ல பாகவதர் அவர் ஜுரத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அவர் அவருடைய அம்மாவுடைய சாதம் நல்லபடியா நடக்கணுமே, இந்த சப்தாகம் பூர்த்தி ஆகணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சுட்டு இருக்கார். அதனால நீ என்ன பண்ண, உனக்கும் சமைக்க தெரியும் இல்லையா, அதனால நீ கொழுக்கட்டை நிவேதனம் பண்ணி இங்க வந்து பிள்ளையாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ஊருக்கு கிளம்பிப்போ என்று சொன்னாராம். இவரும் அதே மாதிரி பண்ணிட்டார். இங்க சுவாமிகளுக்கு சொஸ்தமா எடுத்து அவர் நினைச்ச மாதிரியே இந்த சாதம் நல்லபடியா முடிஞ்சது, இந்த சப்தாகமும் பூர்த்தியா இருக்கு. இந்த விஸ்வநாத ஐயருக்கு இந்த கோவிந்ததாமோதர சுவாமிகள் யாருன்னே தெரியாது. அவர் வந்து அவருடைய அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு வந்து சொன்னார், நாங்கெல்லாம் மகாபிரியவால கொஞ்ச நேரம் நினைக்க மாட்டோமான்னு இருக்கோம், ஆனா மகாபிரியவா உங்களை அங்க இருந்தே நினைச்சு உங்களுக்காக கொழுக்கட்டை நிவேதனம் பண்ண சொன்னாரே என்று, என்ன பாக்கியம் என்று சொன்னாராம். அப்படி அவருடைய திடமான நம்பிக்கை, மகாபெரியவாளும் சரி, சுவாமி மட்டும் இல்ல, மகாபெரியவாளும் தன்னுடைய குருவும் சர்வ வியாபி என்பதை நம்பினார். பகவானும் அது அப்படியே அந்த நம்பிக்கையை காப்பாற்றினார். அப்படி இருந்தது அவருடைய பக்தி. 4வது உதாரணமாக ஆச்சாரியால் சொல்வது, எப்படி ஒரு கொடியானது மரத்தையே சுற்றி கொள்கிறதோ அப்படி என்று சொல்கிறார். இந்த கொடிய கொஞ்சம் விலக்கி விட்டுட்டா கூட போதும், அது படாத பாடு பட்டுக்கொண்டு தவிச்சுண்டு போய் திரும்ப அந்த மரத்தோடையே சுற்றி கொள்ளும். அப்படி பகவான் கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம பகவான் ஒன்றே குறிக்கோள் என்று அவரையே போய் சுற்றி கொள்ளணும் என்று சொல்கிறார். கோவிந்த தாமோதர சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில பார்த்தா எத்தனை கஷ்டங்கள், தன்னுடைய சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து கஷ்டங்கள். அதே மாதிரி அவருக்கு பல கஷ்டம், உடம்புல உபாதைகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் மீறி பகவான் ஒன்றே குறிக்கோள் என்று அவரையே போய் சுற்றி கொண்டார்.
அவர் சொல்வார், எனக்கு வந்து சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, என்னால இந்த பாதாம் அல்வா திரட்டி பால்லாம் சாப்பிட முடியாது. ஆனா இந்த ஸ்தோத்திரங்கள் நாம பாராயணங்கள் இதெல்லாம் தான் எனக்கு பாதாம் அல்வா திரட்டி பால் மாதிரி என்று சொல்லி அதுலயே அவர் மூழ்கி இருந்தார். அது மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம உடனே ஜோசியர்கிட்ட போவோம் இல்லையா, நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு. அவரும் ஜோசியர்கிட்ட போவார். எதுக்குன்னா, எனக்கு கிருஷ்ண தர்ஷனம் எப்ப கிடைக்கும்னு கேட்கறதுக்காக போவார். அவர் அதுக்கு ஏதாவது சில பாராயணங்களை ஆட் பண்ணுவா, அதையும் தன்னுடைய லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்பார். அப்படி இருந்தது அவருடைய பக்தி. அடுத்த உதாரணமா ஆச்சாரியால் சொல்றது ஒரு பரம அத்வைத்தமான உபமானம். எப்படி ஒரு நதியானது எங்க இருந்து பிறந்தாலும் அழுக்காம சலுக்காம ஓடி ஓடி வந்து கடலோடையே கலக்கிறதோ அப்படி என்று சொல்கிறார். இந்த கடல் தான் மழையாகி திரும்ப ஆறாகி திரும்ப கடலோடையே கலக்கிறது இல்லையா? அப்படி இப்போ இந்த நதி என்னாகும், இப்ப நதி இப்ப கங்கைன்னு எடுத்துக்கலாம், காவேரி, தாமிரபரணி, நர்மதை, எங்க பிறந்தாலும் சரி அது வந்து எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் கடலோட கலக்கிறது. ஆனா கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் இல்ல கங்கைன்னு பிரிக்க முடியுமா, காவேரின்னு பிரிக்க முடியுமா? எல்லாமே கடல் தானே. அதே மாதிரி கங்கைக்குன்னு ஒரு ரூபம் இருக்கும், ஒரு தனி தன்மை இருக்கும், அது ஸ்வீட்டா இருக்கும். தாமிரபரணி இன்னும் ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம். அப்படி கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உப்பு தானே. அப்படி சோ எல்லாமே அப்படியே ஐக்கியம் ஆயிடுறது இல்லையா? அதோடய சேர்ந்து இது வேற இல்ல அது வேற இல்லன்னு தன்னுடைய நாமம் ரூபம் எல்லாத்தையும் அழிச்சுட்டு போய் கடலோட கலக்கணும். அதுதான் நாமளும் பண்ணணும் என்று சொல்கிறார். அப்படி நாம வந்து பக்தி பண்ணி கொண்டிருந்தால் எப்படி சமுத்திரம் வந்து முன்ன வந்து அந்த நதியை தன்னோட அழைச்சு கொள்கிறதோ, அப்படி கருணா சமுத்திரமான அந்த பகவானும் முன்ன வந்து நம்மளை தன்னோட அழைச்சு கொள்வார் என்று சொல்கிறார். இப்போ இந்த நதி சங்கமத்துக்கு கொஞ்ச தூரம் முன்னாடியே பார்த்தோம்னா அந்த நதி வந்து உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சமுத்திரத்துடைய குணங்களை சமுத்திரத்துக்கிட்ட சேரணும் வந்து அதோடைய குணம் இதுக்கும் வந்துடுறது. அப்படி கோவிந்த தாமோதர சுவாமிகள் பார்த்தா ஏற்கனவே அவர் குடக்கடலை அந்த பகவானை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் பகவான் ஒன்றே குறிக்கோள் என்று அதை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அந்த அவருக்கும் அந்த பகவானுடைய குணங்கள் எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவரோடவே போய் ஐக்கியமானார். சிவன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வைகுண்டத்துல இருந்தே விமானம் வரும்னு சொன்னார் இல்லையா? அப்படி பகவான் வைகுண்டத்துல இருந்து விமானத்தை அனுப்பிச்சு அவரை தன்னோடு சேர்த்து கொண்டார். ஆக இப்படி இந்த 5 உதாரணங்கள் சொல்லி இப்படி யார் பக்தி பண்ணுகிறார்களோ, பகவானுடைய பாத தாமரைகளையே தன்னுடைய சித்தத்தை வச்சு யார் இப்படி பக்தி பண்ணுகிறார்களோ அதுதான் யார் இப்படி பண்ணுகிறார்களோ அதுதான் பக்தி. சா பக்தி இத்யுச்சதே என்று ஆச்சாரியால் சொல்றார். சரி, இப்படி இவர் பர்சிஸ்டன்ஸா இந்த பர்சிவன்ஸோட டிட்டர்மினேஷனோட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல, அது என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகம் கடைசியில ஒண்ணு வரும். கஞ்சித் காலம் உமாமஹேஷ பவதः பாதாரவிந்தார்ச்சனைः கஞ்சித் தியான சமாதிபிஷ்ச நதிபிः கஞ்சித் கதா கர்ணனைः கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷணைश्च நுதிபிः கஞ்சித் தசாம் ஈத்ருஷி யः प्राप्नोति मुदा त्वदर्पितमनाः जीवन समुक्तः खलु. ஹே உமாமகேஸ்வரா, கொஞ்சம் காலம் உன்னையே உன்னுடைய பாத தாமரைகளையே அர்ச்சனை பண்ணி கொண்டும், கொஞ்சம் காலம் உன்னையே தியானித்து கொண்டு அந்த சமாதி நிலையில இருந்து கொண்டும், கொஞ்சம் காலம் உன்னையே நமஸ்காரம் பண்ணி கொண்டும், கொஞ்சம் காலம் உன்னுடைய கதைகளையே கேட்டுக்கொண்டும், கொஞ்சம் காலம் உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு உன்னுடைய மூர்த்தியே தர்சனம் பண்ணி கொண்டும், இப்படி யார் தங்களுடைய காலங்களை இந்த மாதிரி செலவழிக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அதுவும் இத பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதான். முதா ரொம்ப சந்தோஷத்தோட தங்களுடைய மனசையே அர்ப்பணித்தவர்களாக யார் பண்ணுகிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் என்ன ஆகிறார்கள் என்றால் ஜீவன் சமுக்த கலு, இங்க இருக்கும் போதே அவன் ஜீவன் முக்தன் ஆகி விடுகிறான் என்று சொல்கிறார். அத்வைத்தத்துலதான் நீ கைலாசத்துக்கு போனாதான் மோட்சம், வைகுண்டத்துக்கு போனாதான் மோட்சம் என்று இல்ல, இங்க இருக்கும் போதே நீ மோட்சத்தை எய்தலாம், ஜீவன் முக்தன் ஆகிவிடலாம் என்று சொல்கிறார். கோவிந்த தாமோதர சுவாமிகள் காத்தால எந்திரிச்சதுல இருந்து பார்த்தா நைட் படுக்க போற வரைக்கும் இதையே தான் பண்ணிட்டு இருந்தார். இன்னும் பார்த்தா தூக்கத்துல கூட அவருக்கு கனவுல பகவான் தான் வந்திருப்பார். ஏன்னா கனவுங்கிறது நம்மளுடைய மனசனுடைய உரைக்கல். நம்ம மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் கனவுலயும் வரும். இப்ப சதா சர்வ காலமும் அவருடைய மனசு பகவானையே சுற்றி இருந்ததுன்னா அப்ப அவருடைய கனவுலயும் அதே தானே வந்திருக்கும், பகவான் தானே வந்திருப்பார். அப்படி 24 ஹவர்ஸும் பார்த்தா பகவானுடைய சிந்தனையாகவே இதையே பண்ணி கொண்டிருந்ததுனால அவர் இங்க இருக்கும் போதும் ஜீவன் முக்தனாக இருந்தார். அப்புறம் அங்க தன்னுடைய விதேக முக்தியும் போதும் பகவான் அந்த வைகுண்டத்தை அனுப்பிச்சு அவரை தன்னோடு அழைத்து கொண்டார். எப்படி சமுத்திரமானது முன்ன வந்து நதியை அழைத்துக் கொள்கிறதோ அப்படி அழைத்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு மகான் நம்ம கூட இருந்திருக்கார், நம்ம இருந்த சமயத்துல அவர் இருந்திருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நமக்கு
இப்ப ஏற்பட்ட மகானா என்று நமக்கு தோன்றது. நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கிறது இல்லையா? இவ்வளவு கஷ்டங்கள் நடுவுலயும் நம்மளால அந்த மோட்சத்துக்கு எய்த முடியும். அவர் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அவர் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. இதையெல்லாம் சொல்லியே ஒருத்தர் உய்வு அடைய முடியும் என்று நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார் இவர் கோவிந்த தாமோதர சுவாமிகள். அப்படி நாம பண்ண வேண்டியது, பரமேஸ்வரா என் பக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வேண்டணும். அதுக்கப்புறம் சம்போ லோககுரு மதிய மனசக சௌக்கியோபதேசம் குரு. ஹே சம்புவே, ஆனந்தத்தின் பிறப்பிடமே, நீங்க லோக குருவாக இருக்கேள். நீங்களே தான் இப்படிப்பட்ட குருமார்களாகவும் வந்திருக்கேள். அப்படி இத மங்களமான அந்த பார்வதி பரமேஸ்வராளுக்கும், மங்களகரமான ஆச்சாரியாள், மங்களகரமான மகா பெரியவா சுவாமிகள் எல்லாருக்கும் இத சொல்லி நமஸ்காரம் பண்ணலாம். என்னுடைய மனசுக்கு சௌக்கியமான உபதேசத்தை கொடுங்கோ என்று சொல்லி வேண்டிக் கொண்டா நமக்கு நம்மள அந்த சௌக்கிய பதத்துக்கே கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் என்பதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அப்படி இந்த இந்த சத்சங்கத்துல இந்த கோவிந்த தாமோதர சுவாமிகளுடைய ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரையும் ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நம பார்வதி பதையே, மகாதேவா. கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.